லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிங்கம், புலி, யானை, பசு, கன்று இது அப்படியே வந்து ஒரு வருஷம் கொஷின் பேப்பர் எப்போ எப்படின்னா 2022 டிபிஜிஎஸ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் நமக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோடைய ஒரு வருஷம் 22ல் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வச்ச டெஸ்ட்டு தான். புலி, சிங்கம், ஆடு, யானை இளமை பெயர்களே கண்டு பொறுத்துக்க அப்படின்னு சொல்கிறோம். புலி வந்து நம்ம இங்கே என்ன பார்த்தோம், பழர். புலியோருக்கு பழரு, சிங்கம்க்கு குருளை, ஆடுக்கு குட்டி, யானைக்கு கன்று. இப்படி தான் நம்ம மேட்ச் பண்ணோம். இதுபடி இங்கே என்ன கரெக்டாக மேட்ச்னா 4312 அப்படின்னு சொல்லி மேட்ச் ஆகிருக்கு. நான் இப்போ ஒரு கொஷின் பேப்பர் காமிச்சேன் இல்லையா 39 பேஜில் ஃபஸ்ட்டுலேயே, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச்லேயும் கேட்பாங்க. இது 4மே தெரிஞ்சால் தான் 1 மார்க் அப்படிங்க 1.5 மார்க்கு. அது இல்லாமல் தனித்தனியாகவும் உங்களுக்கு கேட்பாங்க. இதை பாருங்கள், புலிக்குட்டி இதில் தப்பு என்ன, வழுவுனாலே தப்பு. அதனோட தப்பு என்ன, குட்டி வராது, பழர் தான் வரும். அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போ எதுக்கு எதுன்றது நம்ம தெளிவாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் மரபு பிழை இதே தான், அதே விஷயத்த வேறு மாதிரி கேட்குறாங்க. சிங்கம் வந்து என்ன வரும், பழர் வராது, புலிக்கு தான் பழர். சிங்கம் வந்து குருளை, குட்டியும் வராது, கன்றும் வராது. அப்போ நம்ம இந்த டேபிள்லேயும் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் வாங்க.